கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் பரிசுத்தமும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு சண்டே, அதனால் நாம் இன்னைக்கு ஒரு சின்ன குட்டி விலாகாக நாம் ஆயத்த ப்ரேயரை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு சண்டேக்கு பிஃபோர் முன்னாடி நாம் தேவனுக்கு முன்பாக இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நம்மளை கண்மணி போல் பாதுகாத்திருக்காரு. ஒவ்வொரு நாளும் நம்மளோடு அவர் இடைப்பட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. நம்மளை பாதம் கல்லில் இடாதபடி நம்மளை அவருடைய கரத்தினால் ஏந்தி கொண்டு நம்மளை தாங்கியிருக்காரு. அதுக்காக நம்மளுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக நன்றியை நம்ம செலுத்திட்டு தேவனுக்குள்ள இந்த ஆயத்த ஜெபத்தை நம்ம ஏற்படுத்தலாம். வாங்க போகலாம். கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆவியானவரே, அப்பா தகப்பனே, இந்த சனிக்கிழமையை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி ஆவியானவரே. தகப்பனே, நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் தகப்பனே எல்லாவற்றிற்கும் மேலானவர். தகப்பனே, இந்த நாளை நீர் எங்களுக்காக நீர் கொடுத்தீரே, ஆசீர்வாதமாய் மாற்றி எங்களுக்கு சுக பலம் ஜீவன் தந்து எங்களை வழி நடத்தி எங்களை இவ்வளவு நல்ல ஒரு பாதையில் நீர் கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றி ஆவியானவரே. நீர் ஆசீர்வதிங்க ஆவியானவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீர் அனைத்து உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நீர் உயரணும், நாங்கள் சிறுக்கணும் ஆவியானவரே. நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஓகே மக்களே, நாம் இப்போது ஒரு சாப்டர் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன சாப்டர்ன்னு பார்த்தீங்கன்னா அன்பு பற்றி நம்ம தேவ வசனம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, எடுத்துக்கோங்க, பைபிளை நீங்கள் எடுத்துக்கோங்க. கொரிந்தியர் எழுதின நிருபத்தில் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1லிருந்து அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிங்க. அதில் கர்த்தர் 3வது வசனத்திலிருந்து பாருங்க. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. பாருங்க, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நம்ம அன்னதானம், நம்ம செஞ்ச பாவத்துக்காக இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் எத்தனையோ கோயில்களுக்கு எத்தனையோ இது ஒரு வசனம் பொதுப்படியான வசனம். இது எல்லாருக்குமே பொருந்தும், எல்லா மதத்தாருக்கும் இது ஒரு பொருந்தக்கூடிய ஒரு வசனமாக இது திகழுது. எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பாருங்க, நம்ம எவ்வளவுதான் நம்ம பணத்தாலையும் பொருளாலையும் அநேக புனித ஸ்தலங்களுக்கு நாம் காணிக்கைகளை நாம் கொடுத்தாலும் நமக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதல் இல்லாத ஒரு அன்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. நண்பான தேவச்சனங்களும் கர்த்தருடைய வசனம் அதுதான் சொல்லுது. அன்பு நமக்கு இல்லையேன்னா நம்ம எவ்வளவுதான் எத்தனையோ விதத்தில் நம்ம தேவனுடைய காரியத்திலும் தேவனுடைய வசனத்திலும் தேவனுடைய ஆலயத்தில் நாம் எத்தனை காணிக்கை எவ்வளோ லேக்ஸில் கோடிக்கணக்கில் நாம் செலவுகள் பண்ணாலும் அது அன்பு நமக்கு இல்லாவிட்டால் அதுக்கு ஒன்றுமே தேவன் பலன் அளிக்க மாட்டார். தேவன் நமக்கு தேவன் நம்ம மேலே அன்பாக இருந்ததுனால தான் அவருடைய சொந்த சரீரத்தையே நம்ம ஜீவன் மேலே அவருடைய சிலுவையின் மேலே அறையும்படியாக நம்மளுக்கு அன்பாக இருக்கிறதுனால தான் தந்தார். அதே போல் அவருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணணும்னா அன்பாக நாம் தேவன்கிட்ட நடந்து தேவன் அன்பாக இருக்கிற போல நாம் மற்றவங்க மேலே அன்பான ஒரு காரியத்தை நம்ம செலுத்தணும். அடுத்த வசனம் தொடர்ந்து பாருங்க. அழகான ஒரு வார்த்தைகளை தேவன் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதியிருக்காரு. அங்கே பாருங்க, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. பாருங்க, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லார்கிட்டையும் அன்பு என்பது எப்பவுமே இருக்கணும். என் அன்பான தேவச்சனங்களே, எதனால சொல்றதுன்னா நம்ம அன்பா நடந்துக்கினாதான் தேவனுடைய பிள்ளைகள் தனித்துவமா தெரியுவாங்க. எந்த விதத்துல நீங்க இப்படி சொல்றீங்கன்னு இதை பார்க்குற எத்தனையோ காணொலியில் இருக்கிற நீங்க கேட்கலாம். எதனால சொல்றேன்னா, அன்பு ஒரு நடுத்தர வர்க்கமான கிடைக்கிற ஒரு பொருட்கள் கிடையாது. அது ஒரு மனுஷனுக்குடைய இருக்கிற ஒரு இயல்பான ஒரு சுபாவம், ஒரு குணாதிசயங்கள் தான் அன்பு. இந்த அன்பை நாம நம்ம சார்ந்தவர்கிட்ட மட்டுமே நம்ம இதை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பாருங்க, அப்படி இருக்கக்கூடாது. அன்பு நம்மளை தெரிந்தவர்கிட்டையும் இந்த அன்பு இருக்கணும், நம்மளை தெரியாதவர்கள்கிட்டையும் இந்த அன்பு போய் சேரணும்.
அதை தான் தேவன் வந்து சொல்றாரு. நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம இந்த அன்பை வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே நம்ம அன்பை வந்து சொல்லிட்டு இருக்கோம், காட்டுறோம், நம்ம அன்பை வந்து பராமரிக்கிறோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. அன்பான தேவச்சனங்களே, அனைவரையும் வந்து கர்த்தருக்குள்ள அவர் வந்து வழிநடத்தியவர்கள் தான். எல்லாரையுமே கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் தான். எல்லாரையுமே நீங்க வந்து அன்பாகவே நீங்க நடத்தணும். இதை பாக்குற நீங்களும் அன்பாகவே நடந்து அன்பாகவே இருக்கணும். அடுத்த வசனம் பாருங்க. அன்பு தன்னை புகழாது. அன்பு நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா தன்னைத்தானே நாம புகழ்ந்து கொண்டு இருக்க மாட்டோம். ஐயோ இந்த அண்ணா இப்படி இருக்காரு, இந்த அக்கா இவ்வளவு இப்படி அழகா இருக்காங்க, ஐயோ நம்ம வந்து இது போல வந்து பொறாமையோட நம்ம பேசினோம்னா அன்புக்கு பொறாமை இருக்காதுன்னு வார்த்தைகள் இருக்குது. அடுத்த வசனத்திலேயே இருக்குது பாருங்க. இருமாப்பா இராது. இருமாப்பான்னு தலகணும்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிடுவேன், என்னால எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எதனால சொல்றேன்னா, என் அன்பான தேவச்சனங்களே, தேவன் தான் நமக்கு வந்து பலனா இருக்கணும். அவர் தான் நம்மளை வந்து எழுப்பி நடக்க வச்சு நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்தணும். அவரை தான் நம்ம வந்து எப்பவுமே போற்றணும். அதுக்காக நம்ம எப்பவுமே வந்து தேவன்கிட்ட அன்பாவே இருக்க பழகிக்கணும். ஏன்னு சொல்றேன்னா, தேவனுக்கும் நமக்குமான உறவு அன்பாகவே இருந்துச்சுன்னா நாம மற்றவங்க கிட்ட பேசும்போது அன்பாக தான் பேசுவோம். கலாத்தியர் சொல்லப்பட்டிருக்கு மக்களே, ஆவின் கனிகள் 9 வந்து முதல் வந்து அன்பு தான். அந்த அன்பை நாம எப்போதுமே நாம வந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும். அன்பு நீடிய பொறுமை உள்ளது, அன்பு சாந்தம் உள்ளது, அன்பு பொறாமை இல்லை, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு வந்து தற்பொழிவு வந்து எப்பவுமே நாட மாட்டோம். அன்பான தேவச்சனங்களே, நாம எப்போதுமே அன்பாகவே இருக்கணும். கர்த்தருடைய வசனம் இப்படித்தான் சொல்கிறது. நாம் வந்து அன்பா இருந்தாதான் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் வந்து அன்பால ஜெயிக்க முடியும். உங்களுக்குள்ள இதை பார்த்து கொண்டு இருக்கிற காணொலியை பார்த்து தொடர்ந்து பாருங்க. வசனத்துல வந்து எவ்விதமாக அன்புகள் பத்தி எல்லாம் சொல்லி இருக்குதுன்னு எடுத்துக்குங்க. பைபிள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 7வது 8வது வசனத்துல பாருங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். பாருங்க, தேவன் சொல்லி இருக்கிறாரு, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். பார்த்து பாருங்க, நம்மை சார்ந்தவர்கள் கிட்டையும் நம்மளுடைய உறவுகள் கிட்டையும் மட்டுமே நாம அன்பா இருக்கிற நாம எல்லாரிடத்திலையும் ஒருவரில் ஒருவர் நம்ம கிட்ட பழகிற அனைவரிடத்திலையும் நாம அன்பை மட்டும் தான் அவங்களுக்கு போதிக்கணும். ஏன்னா நம்ம அன்பால பிறந்தவர்கள். எதனால சொல்றேன்னா, தேவன் நமக்கு அன்பு இருக்கிறதுனாலதான் நமக்காக அவர் வந்து தன்னுடைய ஜீவனை வந்து சிலுவையில் வந்து அறைவென்று அன்பாய் கொடுத்தாரு. அதனாலதான் நாம அன்பால் அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டு அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அன்பாய் பிறந்த நாமல் எல்லாருமே அந்த அன்பை மற்றவங்க கிட்ட போதித்து கொண்டே இருக்கணும். தொடர்ந்து பாருங்க, ஒவ்வொரு வசனத்திலும் அதில் இருக்கிற அதே அதிகாரத்துல 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை பாருங்க. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் இல்லை. பாருங்க, இது அழகான ஒரு வசனங்க. எதனால இதை நான் உங்ககிட்ட அழகான வசனம்னு சொல்றேன்னா, இந்த அன்புல பழல்னு எப்படி சொல்றாங்கன்னா, இந்த ஒரு வசனத்தை நாம வந்து ஒரு கணவன் மனைவிக்காக வந்து கொண்டு போலாம். ஒரு கணவன் ஒரு மனைவி மேல அன்பா இருந்தானா அந்த மனைவி வந்து எந்த ஒரு தவறான செயலும் செய்தாலும் கூட பரவாயில்ல, அவனுக்கு பயம் வராது. அதை தான் தேவன் இந்த வார்த்தையில ஒரு மறைப்பொருளா சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். இது கரெக்டா இல்லைன்னா நீங்க சொல்லுங்க. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நம்ம ஒருத்தர் மேல அளவு கடந்த அன்பை நாம செலுத்திட்டோம்னா அந்த அன்புல வந்து எந்த ஒரு பயமும் இருக்காது, அவங்க மேல நம்பிக்கையே மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் வந்து தேவன் வந்து பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். என் அன்பான தேவச்சனங்களே, நீங்க பாருங்க, கர்த்தர் நமக்காக அவர் வந்து மரிச்சாரு, நமக்காக அவருடைய வந்து பாடுகளை சுமந்தாரு, நமக்காக அவர் வந்து தன்னுடைய தோளின் மேல சிலுவையை சுமந்தாரு. பாருங்க, அவருடைய அன்பை காட்டிலும் நம்முடைய அன்பு வந்து சிறிதுதான். என் அன்பான தேவச்சனங்களே, நீங்க விசுவாசிங்க. அன்பு நம்மளுக்குள்ள கடந்து போகணும். ஆவியானவரே, நீங்க இந்த நாள்ல வந்து தேவனுக்குள்ள நீங்க வந்து வைராக்கியமா நில்லுங்க. ஆண்டவே, நான் அன்பா இருக்கணும் அப்பா. அப்பா, நான் எல்லாருமேலும் அன்பா இருந்து நான் அன்பா நடந்து என்னோட அன்பால நான் எல்லாருடைய மனசையும் நான் வந்து கவரணும் ஆண்டவர் என்று தேவன் கிட்ட கேளுங்க. அன்பு என்பது உலக பிரகாரமான வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு சேர்ந்து காதல் கொள்வது அன்பு இல்லை. நீங்க வந்து தேவன் மேல அன்பு வைங்க, அனைத்து உள்ளங்கள் மேலும் அன்பு வைங்க.
தேவன் உங்களை அன்பாகவே அவர் நடத்த அவர் விருப்பப்பட்டு கொண்டே இருக்கிறாரு. பாருங்க, தொடர்ந்து தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் சகோதரனிடத்திலும் அன்பு கூறுவான் என்றும் என்று இந்த கற்பனைகளில் அவராலே பெற்றிருக்கிறோம். பாருங்க, சுற்றி இருக்கிற உறவினர்கள் கூட, அண்ணன், தம்பி, அக்கா, அம்மா, பெரியப்பா, சித்தப்பா எல்லாரும் மேலும் நம்ம அன்பு காட்டணும். ஏன்னா தேவனுடைய கற்பனையே அதுதான். நாம் எப்படியாவது அன்பை செலுத்தி அன்பிலே வாழ்ந்து அன்பிலே நிலைத்திருந்து அன்பிலே நம்ம இருக்கணும். நாம் இந்த வசனத்துக்காக, இந்த கொடுத்த தேவன் இந்த வசனம் நம்மளுக்காக பகிர்ந்து கொண்ட இந்த நேரத்துக்காக அவர் நம்ம ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் செய்து இந்த சின்ன இந்த ஆயத்த பிரேயரை நாம் முடிக்க எல்லாரும் கண்களை மூடி தேவனுக்காக காத்திருந்து, ஆவியானவரே, மகா இருக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆவியானவரே, அப்பா பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த நாளை ஆசீர்வதித்தீரே, அதற்காக நன்றி. நீர் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி. தகப்பனே, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த 6ஆம் தேதி வரை எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி ஆவியானவரே. ஒவ்வொரு நாளும் எங்கள் பாதம் கல்லில் இடாதபடி எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு, உடை, ஜீவன் தந்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆவியானவரே. அப்பா அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை நீர் எங்கள் மத்தியில் கொடுத்தீரே, அதற்காக நன்றி ஆவியானவரே. தகப்பனே, நாங்கள் நீர் எங்கள் மீது அன்பாய் இருக்கிறது போல நாங்களும் தகப்பனே மற்றவர்கள் அனைவரிடத்திலும் அன்பாய் இருக்க நீங்கள் எங்களுக்கு ஒரு வார்த்தையை நீங்கள் எங்கள் மத்தியில் கட்டளையாக நீர் கொடுத்தீரே, அதற்காக நன்றி ஆவியானவரே. தகப்பனே, தகப்பனே, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்பொழுவே நாடாது, அன்பு சினமடையாது, அன்பு இருமாப்பாய் இராது என்ற வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு நீர் அன்பை வெளிப்படுத்தினீரே, அதற்காக நன்றி ஆவியானவரே. அப்பா, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொன்னவர், எங்களுக்குள்ள எந்தவித பயமும் இருந்தாலும் தகப்பனே உங்களுடைய அன்பு எங்கள் மத்தியில் இருந்து அதில் நாங்கள் வெற்றி கொள்ளும்படி நீர் சிறக்க செய்வீராக ஆவியானவரே. தகப்பன் நீர் ஆசிர்வதிங்க. தகப்பனே, நாளை ஓய்வு நாளுக்காக ஆசிர்வதிங்க ஆவியானவரே. நீர் இறங்கி நாளைக்கான வார்த்தையை எங்கள் மத்தியில் நீர் பகிர்வீராக ஆவியானவரே. தகப்பனே, நீரே ஆசிர்வதிங்க, நீரே பலப்படுத்துங்க. தகப்பனே, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்கள் நீர் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உமக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன பிரகாரமாக ராஜா, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் தகப்பனே உள்ளங்களையும் உடைய அன்பானது தேற்றுவதாக ஆவியானவரே. நீரே அவர்களுக்கு பலத்த ஒரு துருகமும் கேடகமும் சகாயம் செய்கிறவராய் இருந்து நீர் அவர்களை ஆசிர்வதிக்க போற அப்படி கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆவியானவரே. நீர் ஆசிர்வதிங்க, நீர் பலப்படுத்துங்க ஆவியானவரே. நீர் உயரணும், நாங்கள் சிறுகணும் ஆவியானவரே. ஆசிர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆவியானவரே. ஆமேன். பாருங்க, அன்பு இந்த வார்த்தையை நாம அனைவரோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த அன்பை எல்லார்கிட்டும் நீங்க பகிருங்க. ஜீசஸ் விங்ஸ் சேனலை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.